முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர் இங்கே சிவா சொன்னதை போல இந்த துணை முதலமைச்சராக இருக்கிற நாம் அன்பிற்குரிய உதயநிதி அவர்களிடம் இந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் என்றதை உருவாக்கியதே இந்த ஆட்சி வந்த பிறகுதான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். திறன் மேம்பாட்டுக் கழகம், இந்த திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக நீங்கள் திறமையை பெற்று அதன் மூலமாக அரசு வேலையிலோ அல்லது தனியார் வேலைகளிலோ செல்வதற்கு இந்த திறன் மேம்பாட்டுக் கழகம் உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த திறன் மேம்பாட்டுக் கழகத்தை தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் உருவாக்கி அது நம்முடைய துணை முதலமைச்சர் இந்த இளைஞர்களை வழிநடத்தி செல்கிற துணை முதல்வர் உதயநிதி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திறன் மேம்பாட்டுக் கழகம் ஏன்னா படிக்கிற பொழுது அவர்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும், எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிறதான் எல்லாருக்கும் எண்ணம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா தமிழக முதல்வர் என்ன பண்ணாரு, நீங்க வேலை தேடுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, வேலை கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதுலதான் நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை எல்லாம் உருவாக்கினார். சின்ன சின்ன தொழிற்சாலைகள், சின்ன சின்ன சிறு குறு தொழில்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குனீங்கன்னா அதிலையும் நீங்கள் பலன் பெற முடியும். ஆகவே எது என்ன இருந்தாலும் நமக்கு தனியாரிலோ அல்லது அரசு துறையிலோ வேலை வழங்க வேண்டும். அதுதான் படிக்கும் போதே எல்லாருடைய திறனை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சியை பள்ளிகளிலேயே கல்லூரிகளிலேயே கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த திறன் மேம்பாட்டுக் கழகம் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த இறுதி ஆண்டு படிக்கிற மாணவ மாணவிகள் அதே போல அவர்களுக்கு மட்டுமின்றி பட்டம் முடித்து விட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், பட்டம் முடிச்சுட்டு பிஇ படிக்கிறவங்க இருக்கீங்களாங்க, அந்த மாதிரி படிக்கும் போதும் வேலை வாய்ப்புகளை தேடணும். அது அரசு தனியார் துறைகளிலேயும் அது கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் தமிழக முதலமைச்சர் தனியார் துறைகளை வளர்ப்பதற்காக அமெரிக்காவில் போய் தனியார் தொழிற்சாலைகளுடன் ஒப்பந்தம் செய்து இன்று தமிழகத்திலே அதிக தொழிற்சாலைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. அப்படி அந்த அதிக தொழிற்சாலைகள் உருவானால்தான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழியும் என்ற உணர்வோடு முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளையும் இந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சிக்காக எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இங்க தொழிற்சாலைகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தொழிற்சாலைகள் படிக்கிற பொழுதே உங்களை செலக்ட் பண்ணிட்டா எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணி ஆசிரியர்களுக்கு சொல்வாங்க. அந்த பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படும். அதுதான் இந்த வேலை வாய்ப்பு முகாமினுடைய முக்கிய நோக்கம். வேலை வாய்ப்பு முகாம், உங்களுக்கு இந்த முகாம் அமைப்பது நல்ல தகுதி உள்ளவர்களை பெற்றுக்கொண்டு போய் அவங்க உடனே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனியார் கொடுக்குறீங்க, அது இந்த ஆண்டு தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முகாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமில் இங்கே எத்தனை பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது இங்கே இருக்கிற முகாமில் மொத்தம் வந்திருக்கிற தனியார் நிறுவனங்கள் இதுவரையில இனி 5 மணி வரை தான் நடக்குது, இனியும் வருவாங்க. இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற உங்களை போன்றவர்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி பதிவு பண்ணவர்களும் 5 மணி வரை கூட வரலாம் ஆகணும். அந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த முகாமில் கிட்டத்தட்ட 173 தனியார் நிறுவனங்கள் வந்திருக்கின்றன. தனியார் நிறுவனங்கள்னா இப்போ பாண்டிச்சேரியில் தான் நம்ம ஊரில் நிறைய பிரைவேட் கம்பெனிஸ், அதே மாதிரி சென்னை அந்த பகுதியெல்லாம் எல்லாரும் தான் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதில் தேர்வு பெற்றவர்கள் டிகிரி இருந்தால் உடனடியாக சென்று வேலைக்கு செல்லலாம். இதில் வந்திருக்கிற நபர்களுடைய எண்ணிக்கை 1580 பேர் இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. 1580 பேர் 173 கம்பெனிகளில் வேலை தேடி நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். அதுலேயும் பாருங்க, நம்ம தமிழக முதல்வருடைய எண்ணத்தின்படியே ஆண்கள் 717 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம், பெண்கள்
843 பேர். அதுக்கு 150 பேர் பெண்கள் தான் அதிகம்.